டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம். இவனுக்கு குடலே இல்லைன்னு சொல்கிறான். செக் பண்ணுங்க சார். என் மச்சான் மின்னல் வேகத்தில் போயிட்டுருக்கேன். டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. ஆமாம், இந்த ஃப்ரேம் நல்லா இருக்கு. இப்படி கவர் ஆகணியா? விண்டோவும் கவர் ஆகணும், அவனும் கவர் ஆகணும். இங்கேயா? அதுக்கு தான் நானும் சொன்னேன், முன்னாடி பானட்டில் உட்காந்தேன்னா விண்டோவும் கவர் ஆகும். அவன் எப்படி கவர் ஆகும்? அவன் சைடில் தான் கவர் ஆகும். அதெல்லாம் நீட்டாக கவர் பண்ணலாம். போயிட்டே இரு. ஆனால் அன்னைக்கு கருப்பு இந்த மாதிரி தான் எடுத்து தர சொன்னா, கருப்புக்கு அந்த மாதிரி அமையல, இருட்டா போயிடுச்செல்லாம். அன்னைக்கு நைட்டு போனோம். நீ வந்து அப்பட்டா எப்போ படத்துக்கு போனப்ப வீடியோ எடுத்து தர சொன்னால, அர்ஜுனர் பாட்டுக்கு. எந்த படம் போனோன்னா கருப்பு கார்லையா? இல்லை, அப்போ வரல நான். ஆனால் கருப்புக்கு அமையல, அது கரெக்டாக இருட்டா போயிடுச்சு ஃபுல்லாக. கட்சி லூஸ் ஆகி போச்சா என்னன்னு தெரியல. எல்லாருக்குமே நேற்று இதே மாதிரி ஆச்சு. கட்சி லூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கட்சி லூஸ் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். அதை நான் மாற்றணுமாண்ணா? இல்லை, ஒயர் இழுத்து வைக்கணும். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படி போறான் அமைதியாக. கண்ணாடி பளிச்சுன்னு இருக்கா இல்லை என் செல்லு பளிச்சுன்னு இருக்கா? கண்ணாடி. கார் கழுவுனீங்களா? இல்லையே. ஏசப்பா, எதிர்பார்க்கலப்பா. வணக்கம்டா மாப்பிள்ளைங்கிற மாதிரி வந்து சைடு போட்டு போயிட்டான் பாரு. பின்னாடி ஒன்று முன்னாடி போகிறான் பாரு. போட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே ஒன்றும் போட்டி நடக்கல. அது என்னைய வச்சுட்டுலாம் போட்டி நடத்தாதீங்க. நான் ஆடியன்ஸாக தான் இருப்பேன். அதுதான் போட்டியே ஆரம்பிக்கணும். என்னை வச்சு ஆரம்பிங்க, காருக்குள்ளே நான் இருக்கக்கூடாது. அப்போ காருக்கு மேலே டாப்பில் உட்காந்து இறங்குறியா? அதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது. காருக்குள்ள நான் இல்லை. வேலைக்கு கூப்பிட்றாங்க கார் ஓட்டுறதுக்கு வாங்கன்னு. யாராவது போறீங்கன்னு சொல்லணும். ரொம்ப போறியாரா? அப்போ நான் இல்லை. அப்பயும் நான் சேர மாட்டேன். மச்சா, எனக்கு என்னமோ கார் வேகமா போற மாதிரி இருக்கு. அப்படியா? டேய், நாலாவது கீரா இல்லை, தயவு செஞ்சு கொஞ்சம் மெதுவா போடா ராஜா. அவ்வளோதான் கீர் இருக்கு. அது மேலே தள்ளினாலும் போகாது. 4 கீர் தான். 5 கீர். சொல்லுங்க. இவ்வளோ நேரம் என்ன அந்த மயிரை புடுங்குறானுங்களானே எல்லாம். போன போட்டு உரைக்கிற மாதிரி குறைச்சிட்டு ஏத்திட்டேன். நல்லா இருக்கு. என்ன பண்ண போன ஒன்று கேட்காம வை வரேன். ஒரு நாள் உள்ள இருந்தால் தான் தெரியும். யாரு போனா உள்ள மாட்டிக்கான். அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது போய் போய் மாட்டிக்குது. இப்போ நம்ம இங்கே இருக்கோம். இன்னும் போகிறதுக்கு வரோம்னா ஆகும். நான் எல்லாம் கேப்டன் பண்றல. என் வண்டி அங்கே நிற்கிது. பாலாப்பூர் உயிரோடு இருக்குமா? அது உயிரோட தான் இருக்கும். என்ன எதையா நெருப்பை தள்ளி விடாம இருந்தால் பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா நம்ம போகட்டும் பற்ற நெருப்பு எங்க இருக்கு? அதுல மூலையில் இருக்கு. 13 மூலை இருக்கு.
நெருப்பு எதுக்கு அங்கே வச்சுட்டு வந்த? அணைச்சி வச்சுட்டு வரப்போ அணைச்சா உயிர் நின்றும். டேய் தானா அதுதான் சொன்னேன்ல, அணைச்சா உயிர் நின்றும். இப்ப அணைச்சா அவன் நேரம் உயிர் நிப்பாட்டி இருப்பான். அதுதான் யாரோ ஒரு உயிர் நிக்க வேண்டியதான். அணைச்சா அப்படிதான் ஆகும். நேத்தா இவனுக்கு அனுப்புனா இல்லையா, அணைக்கிறதுக்கு கூப்பிட்டாங்களா இல்லையா, அணைக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்து எதமா கொடுத்தாலே இருக்கும் பக்கத்துல வந்து படுகுனா அவன் கொண்டு வந்து அடுப்பை கொண்டு வந்து வச்சுட்டு சுவிட்ச் போட்டுமான்னு கல்யாண ஆசையை கெடுத்துருவானுங்க போல. நீ எனக்கு ரீல்ஸ் அனுப்பாத தயவு செஞ்சு. சேரா இருக்குதுன்ட்டு எங்க அந்த கல்லுக்கிட்டியா? ஏன் அந்த கட்டடம் கட்டுற அந்த ஓட்டு வலை விட்டு நிறுத்திட்டு அப்படியே போங்களேன். அது எப்போ இங்கேயே நிறுத்தி பழக்கம் ஆயிடுச்சு. சாரு இங்கே தான் வருவார். ஏன் இந்த வீடு தெரிஞ்சவங்க வீடா? யாருன்னே தெரியாது. அப்படியே இங்கே யாரு தெரியும்? அவங்களும் நீ இப்போ அந்த மாதிரி கேட்டதான் எனக்கு பயமா இருக்கு. கடை எங்க இருக்கு?